ஆதி பகவன் முதல் எண்ணி உணர வைத்தாய் தேவி இயற்கை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீ இயன்றவர் நெஞ்சை என்று குளிர வைத்தாய் தாயே அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதல் என்று உணர வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதல் என்று உணர வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி இயற்கை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் இயற்கை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் ஈன்றவன் நெஞ்சை என்று குளிர வைத்தாய் ஈன்றவன் நெஞ்சை என்று குளிர வைத்தாய் உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய் உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய் பூமியின் வாக்கிரத்தை பேச வைத்தாய் அம்மா பேச வைத்தாய் அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி என்னும் எழுத்தென்னும் கண் திறந்தாய் என்னும் எழுத்தென்னும் கண் திறந்தாய் ஏற்று தரும் புலமை ஆற்ற தந்தாய் ஏற்று தரும் புலமை ஆற்ற தந்தாய் ஐயம் தெரிய வைத்து அறிவு தந்தாய் ஐயம் தெரிய வைத்து அறிவு தந்தாய் ஒளி தந்து மொழி தந்து குரல் தந்தாய் ஒளி தந்து மொழி தந்து குரல் தந்தாய் மூக்காரையது தந்து உயர வைத்தாய் தேவி தேவி போட்ட வைத்து புக சாத்த வைத்து அறி ஊட்டினோடு உயிராற்று தந்தென்னை போட்ட வைத்து புக சாற்ற வைத்து அறி ஊட்டினோடு உயிராற்று தந்தென்னை அறிஞன் கவிஞன் கலைஞன் இவன் என அருளும் தமிழும் திகழும் கடலினே அறிஞன் கவிஞன் கலைஞன் இவன் என அருளும் தமிழும் தமிழும் கடலினே கற்றவர் கொற்றவர் முற்றுமே அறிந்தவர் முதிர்ந்து புகழ்கிற நினைவு உற்றா சுட்டம் உறவின மாத்தை ஏனை சேனை படை உண்ட வேந்தரன் பட்டும் பட்டை நீக்கி நாடி வளரும்
சந்தோஷமா ஆகி போச்சு. நேற்று எங்க ஆடணும், உரத்தி பக்கத்துல அனந்தமங்கலம் ஆடணும். ஒரே கூச்சலு எரிச்சலு. நாளைக்கு எங்க போறோம்? ஏமா நாளைக்கு எங்க போறோம்? ஆற்காடு. ஆற்காடு பக்கத்துல. காது காக்காதெல்லாம் ஏன்டா வரீங்க நீங்க? காது கேட்கலையா? எங்கன்னா கேட்குதா? நான் கேட்கறேன். ஏந்து வந்து வச்சனா காது கொய்யன்னு போ. நாளைக்கு ஆற்காடு பக்கத்துல போறோம். அங்க போய் உங்களை பத்தி பெருமையா சொல்லுவேன். ஹோட்டல் போடாத சத்தமானது அமைதியாரு. நீங்க இன்னைக்கு கத்துறீங்க, நாங்க 165 நைட்டா கத்திக்கின்னு வரோம். இன்னும் 160 ராத்திரிக்கு இது எங்க ஆட போடணும்? அதுக்குள்ள இருப்பனா போடுவேன் நானு. எங்க போயிடுவேனா இருப்பனா? 8.25 லட்சத்து வாங்கிட்டு இருப்பனா போடுவேனான்ற செத்து எமலோமனா கூட எம்மாவனும் அங்க வந்து இசுன்னு வருவான். எனக்கு தீம்பே வந்தான் போயிட்டு வர்ற வரைக்கும் வேற யாரும் கிடையாது. தீம்பு வந்தான் எனக்கு. நாடகத்தை யாரு அமைதியா உட்காந்து பொழுது வெண் வரைக்கும் தூங்காம பாக்குறீங்களோ அவங்களுக்கு பொழுது வெஞ்சு நான் ₹1 தருவேன். நான் அப்படியே தூங்கி அந்த பொருளுக்கு ₹2 தருவேன். அதனால அது வெடி வெடி மூச்சு பாக்குறவங்களுக்கு ₹1, தூங்கி எழுந்து போறவங்களுக்கு ₹2. என்ன தலையா இரு, வண்டி போட்டு போன பிறகு சொல்றேன். இரு புலா ரைட் புலா போலாம் ரைட்ரா. அது ஓரமா உட்காரு, ஓரமா உட்காரு. வண்டியில கொஞ்சம் ஓரம் விடுண்ணா. கொஞ்சம் ஓரம் உட்காருங்க. அந்த வண்டியில பைக்ல கொஞ்சம் ஓரம் தள்ளி விடணும். போபாண்ணா வண்டி நீ நடத்த ஓட்டு பண்ணி ஆடுபா 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 ஆடுபே. வா 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 சைலண்ட். தூங்கி எழுந்து போறவங்களுக்கு ₹2 தருவேன். விடிய விடிய ₹1 தருவேன். போதுமாப்பா? தூங்கி எழுந்து போறவங்களுக்கு ₹2, சும்மா உட்காந்து நைட்டு பூரா பாருங்க ₹1. அத்தியா கேட்கல? உங்க அத்தையை கேட்கல இருக்கிறாங்களா பாருங்க. சிட்டி தான் கேட்டுங்கிறப்போ வந்தாமா எனக்கு தீம்பே வந்தாமா. ஏன்பா அத்தியா கேட்கலன்ற? ஆமா ஆமா அதுதாங்க. விஷயத்தோட தான் தரேன். விஷயத்தோட நீ வந்த உடனே விஷயமா தாங்க பழுகுது. நாடகத்தை நல்லா உட்காந்து பார்ப்பாங்க. நாடகத்தை விடிய விடிய பார்ப்பாங்க. தண்ணி வச்சுக்கின்னு மூஞ்ச கைக்குன்னு பார்ப்பாங்க. நாடகம் விட்டு பிறகு எழுந்து போவாங்க. வயல ஒரு 2 பேர் கேட்பாங்க, என்னப்பா அந்த இனிய நாடகம் மட்டும் வந்து ஆடினாங்கள நல்லா ஆடினாங்களாப்பான்னு கேட்பாங்க. அந்த விடிய விடிய பார்த்துட்டு போறோம்னா சொல்லிட்டு போவாங்க, அட ஏன்பா கேட்குற, ஒருத்தன் பிடி வந்து எகறான், ஒருத்தன் பிடி வந்து குச்சான், முள்ளிங்க பத்தத்தை 43,000 வாங்கி மூட்டானுப்போ அப்படின்னு யார் சொல்றது? விடிய விடிய பார்த்துட்டு போறாங்க பாரு. ஆமா அவங்க சொல்லிட்டு போவாங்க. பப்புன்னு வராத முன்ன ஒரு 4 பசங்க பாயை போட்டு படுத்துருப்பானுங்க. நாடகம் விட்டு எழுந்து பாயை பக்கத்துல வச்சுக்கின்னு அவங்க கூத்துல பண்ண தட்டிக்கின்னு கண்ணை நம்பிச்சுக்கின்னு போவானுங்க. ஒரு 2 பொம்மைங்க சாணி தச்சுக்கின்னு கேட்பாங்க, என்னடா பசங்களை நாடகம் நல்லா இருந்ததுதான்னு கேட்பாங்க. அந்த பசங்க என்ன சொல்லிட்டு போவானுங்க, என் மூஞ்ச கூட பார்த்துருக்க மாட்டாங்க, அம்மாவில் அந்த ஒரே பப்புன்னு கலக்கிட்டாங்க. அங்க போறவங்க கூட அம்மாவில் தான் கூப்பிட்டு போவனா? உனக்கு தலை இலக்காரமா ஆகி போச்சு. எங்க அம்மாவை நான் கூட்டி கொடுக்கற மாரி ஆகி போச்சு. உனக்கு போயிட்டு வாயில போட்டு போய் என்ன சார் நாடகம் சொல்ல போற அமைதியார், கூச்சல் போட சத்தம் போட அமைதியார். அன்புமிக்க பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் ஸ்ரீ இனிய எங்கள் நாடகமன்றத்தின் உரிமையாளர், காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் கட்டாமந்தல் கிராமத்தைச் சேர்ந்த ராஜதுரை ஐயா அவர்கள்.
உத்தரமேறு வட்டம் மதூர் கிராமத்தைச் சேர்ந்த இந்து சாகர் ஐயா அவர்கள். மற்றொரு உரிமையாளர் கச்சாமரம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஷ் ஐயா அவர்கள். எங்கள் நாடகமன்ற ஆசிரியர்கள் செங்கற்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் மல்லவையூர் கிராமத்தைச் சேர்ந்த MK வெங்கடேசன் ஐயா அவர்கள். மற்றொரு ஆசிரியர் செங்கற்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் குக்கத்துறை கிராமத்தைச் சேர்ந்த வெடிசிரிப்பு சேகர் ஐயா அவர்கள். எங்கள் நாடக மன்றத்தின் நிர்வாகம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேறு வட்டம் ஆச்சனூர் கிராமத்தைச் சேர்ந்த மெருதான மாஸ்டர் புருஷோத்தமன் ஐயா அவர்கள். மற்றொரு நிர்வாகி காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேறு வட்டம் பையூர் கிராமத்தைச் சேர்ந்த தினகரன் ஐயா அவர்கள். மற்றொரு நிர்வாகி பையூர் கிராமத்தைச் சேர்ந்த ஹார்மோனியம் மாஸ்டர் பட்டாபி ஐயா அவர்கள். இவர்கள் குறைவனால் எங்கள் நடத்தக்கூடிய நாடகம் எரிகண்டா சூழல் அல்லது யமகண்டா நாடகம் எரிகண்டா சூழல் அல்லது யமகண்டா நீங்கள் அமைதியாக இருந்து எங்கள் நாடகத்தை பார்க்குமாறு மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
கடலில்